ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாதம். ஆனி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னா சூரியன் சூரியன் வந்து மிதுன ராசி, அதாவது புதனோட மிதுன ராசிக்கு வர்றதுதான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப என்னென்ன கிரக நிலைகள், இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் என்னென்ன கிரகம் எங்கெங்க இருக்குதுன்னு அப்படின்னு மேலோட்டமா பார்ப்போம். சூரியன் வந்து மிதுன ராசியில சூரியன் இருப்பாரு. புதன் வந்து மிதுன ராசியில ஒரு 7 நாள் இருப்பாரு. தன்னோட சொந்த ராசியான மிதுன ராசியில புதன் ஒரு 7 நாள் இருப்பாரு. அதே மாதிரி குரு பகவான் இரண்டாவது, அதாவது குரு பகவான் கடகத்துல, சூரியன்ல இருந்து 2வது வீடான கடகத்துல உச்சமடைவார். குரு உச்சமடைவது நல்ல விசேஷம். ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு குரு உச்சமடைகிறாரு. அதே மாதிரி புதன் 23 நாள் குருவோட இணைவார் புதன். அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஒரு 19 நாள் குரு புதன் சுக்கிரன் இணைவு கடகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது சிம்மத்துல இருக்கிற கேது கூட சுக்கிரன் ஒரு 11 நாள் வந்து சுக்கிரன் இணைவாரு. கேது சுக்கிரன் இணைவு சிம்மத்துல இருக்கும். அதே மாதிரி ராகு வந்து கும்ப வீடு, சனியோட கும்ப வீடு, ஸ்திர வீடு, கும்ப வீட்டுல ராகு பகவான் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீன வீட்டுல இருப்பாரு. குருவோட மீன வீட்டுல இருப்பாரு. செவ்வாய் வந்து முதல் 4 நாட்கள், இந்த ஆனி மாதத்துக்கு முதல் 4 நாள் மட்டும்தான் செவ்வாய் வந்து தன்னோட சொந்த வீடான மேச ராசியில இருப்பார். அதுக்கு பிற்பாடு 26 நாட்கள் சுக்கிரனோட ரிஷப ராசிக்கு செவ்வாய் போயிடுவாரு. சனியோட பார்வையிலையும் இருப்பார். இப்ப சனியோட பார்வை எதுல விழுகுது அப்படின்னா, ரிஷபம், கன்னி, தனுசு, இதுல எல்லாம் சனியோட 3, 7, 10ஆம் பார்வை விழுகுது. அதே மாதிரி குருவோட பார்வை வந்து கடகத்துல இருக்கிற குரு கடகத்தையும் சுபத்துவப்படுத்திட்டு தன்னோட நண்பர் ராசியான விருச்சகத்தை 5ஆம் பார்வையா பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. விருச்சக ராசிக்கு குரு பார்வை ரொம்ப நல்லது. குரு பார்வை எங்க இருந்தாலும் எந்த ராசிக்குனாலும் ரொம்ப நன்மையை தான் கொடுக்கும். விருச்சகத்தை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு. மீன ராசியை, சனி பகவான் மீனத்துல இருக்கிறாரு, அந்த மீன ராசியும் சனி பகவானையும் குரு பார்ப்பாரு. இதெல்லாம் தான் இந்த மாசத்தோட கிரக நிகழ்வுகள். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சமூகத்தினருக்கும் திருமண வரன்கள் இப்ப வந்து நம்ம புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஜாதகங்கள் நம்ம கிட்டையும் இருக்குது. எல்லா சமூகத்தினருக்கும் திருமண வரன்கள் சரியானதா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிற ஜாதகத்திலாம் நாங்க அந்த தோஷங்கள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்ல இருக்கிற ஜாதகத்தை கரெக்டா தேர்ந்தெடுத்து பொருத்தி நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்குறோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீனராசி வந்து இப்ப ஜென்ம சனியில இருக்கிறீங்க. விரய சனிய ஒரு 2.5-3 வருஷமா வந்து ரொம்ப படாத பாடு. பணங்காசு கொஞ்சம் விரயம் ஆயிருக்கும். இப்ப ஏன்டா விரயம் பண்ணோம், இதுக்கெல்லாம் விரயம் பண்ணியிருக்கிறோமான்ட்டு எண்ணி கொஞ்சம் வருத்தம் அடையக்கூடிய தன்மைகள்ல மீனராசிக்காரங்க இருப்பீங்க. இப்ப மீனராசியோட ராசி நாயகன் குரு உச்சமடைகிறதுனால உச்சமடைஞ்சு உங்க ராசியே பார்ப்பாரு. உங்க ராசியில சனி இருக்கிற குறைய கொஞ்சம் தீர்க்கக்கூடிய அமைப்புகள்ல குரு பார்வை அமையும் அப்படின்றதுதான் உண்மை. இந்த காலகட்டத்துல 2ஆம் இடத்துல செவ்வாய் ஒரு 4 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போவாரு. வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்ற அமைப்புகள் தான் இருக்கும். வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்துங்க. குடும்பத்திலையும் சரி,
வெளியிலையும் வார்த்தைகளை, ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து வார்த்தைகளை வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் கொடுக்கத்தான் செய்வாரு. அதை கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து தம்பி தங்கைகள் மூலியமா கொஞ்சம் மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதை கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு புதன் சூரியன் இருப்பாரு. 4ஆம் அதிபதியாகி 4ஆம் இடத்துல இருக்கிறது தாய் வழி உறவுகள்ல கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். வீடு வாகனம் அமைப்புகள்லாம் வந்து வீடு வாகன சேர்க்கையெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். தாயார் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு 3 சுபர்கள் தொடர்பு கொள்றதுனால 5ஆம் இடம் வந்து குழந்தைகள், குலதெய்வம், பூர்வ புண்ணியம், புத்திர சந்தானம்னு சொல்லுவோம். குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். காதலை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம், காதல்ல சக்சஸ் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிற குரு 9ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையோட சொத்து ஏதாவது கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும். தந்தை வழி உறவுகள், பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி, அந்த அமைப்புகள்லாம் வந்து நல்ல விதமா இருக்கும். கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு தந்தை வழி உறவுகள்னால கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கு. மூத்த சகோதர சகோதரிகள் உறவுகள்ல நல்லாவே இருக்கும். அவங்களால அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி தொழில்கள் ஒரு லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள், ஏன்னா 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம். லாபங்கள் தொழில்ல லாபங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி முதல் திருமணம் வந்து சரியில்லாம 2வது திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த மறுமணத்திற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல குரு பார்வையினால கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட பிறந்த நாள், நேரம், இடம் இந்த 3ஐயும் சொன்னீங்கன்னா என்ன, அதாவது என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன முதல்ல நடந்தது, இப்ப நடந்துகிட்டு இருக்குது, பின்னாடி நடக்க போகுது அப்படின்ற 3 அமைப்புகளையும் தெளிவா தசாபுக்தி அமைப்புகளோட உங்களுக்கு துல்லியமா கொடுக்குறோம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.